இப்போ சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? ஏற்கனவே நம்ம கார்டெலாம் ஷஃபிள் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம். இந்த கார்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார்டு என்னன்னு பார்த்தா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். சூப்பருங்க. நல்லா அதாவது நார்மலாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் விளையாட்டுங்கிறது மாறலை, பொருட்கள் மாறிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? சின்ன குழந்தையில நம்ம கார் வச்சு பொம்மை கார் வச்சு விளையாடிருப்போம். இப்போ நிஜமான கார் வச்சு விளையாடுறோம். சின்ன குழந்தைல பொம்மை கார் இடித்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம அழுதுருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். இப்பயும் நம்ம போகிற கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம சொந்தமாக கார் வாங்கி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உடஞ்சிருச்சுன்னா இப்பயும் மறுபடியும் சண்டை போகிறோம், கோவப்படுறோம், சோகப்புறம் என்னென்னமோ. பிரபஞ்சம் சிம்மராசி நேயர்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு சக்கரம் திரும்ப திரும்ப வருமா, அந்த சக்கரத்தை நம்ம தான் பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணணும், நம்ம என்ன செஞ்சுட்டோமோ அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாகவும் செழிப்பானதாகவும் இருக்க தான் வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் செய்தால்தான் வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நம்ம ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு புது ஒரு 2026 2026 ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இந்த 2026 முழுவதுமே நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும், நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், நம்ம என்ன செஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், பெரிய வெற்றி அடையணும், நல்ல ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், நல்ல ஒரு உறவுகள் கூட இணக்கமாக இருக்க வேண்டும், நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆக முடியும்னு பலருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட நம்ம நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் பிரபஞ்சம் ஒரு ராசி நேயர்களுக்கும் என்ன காமனாக சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர சப்போஸ் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு வந்து தனி ராசி இருக்குதுங்க, எனக்குன்னு தனியான அதுக்கு தெரிஞ்சுக்கணும், சிலருக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எப்போ பிறந்ததுன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அவங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிக்கிட்டு தாங்க இருக்குது. நிறைய பேர் சொல்யூஷன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வாங்கும்போது என்ன திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது ஓகே சுமாராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு, சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொன்னதை செஞ்சால் அது அப்படியே நடந்துக்கு, நான் என்ன நினச்சோம் அது அப்படியே நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பார்க்க முடியும். நம்ம சென்னையில் ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து நேரில் கூட வந்து பாருங்கள். சப்போஸ் முடியாதவங்க ஃபாரின் எந்த கண்ட்ரி இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் நம்ம பேசிக்கலாம், ஓவர் த ஃபோன் நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் ரெடியாக இருக்குது, பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் பிரபஞ்சம் சொல்கிறாங்க டேரட் கார்டு மூலியமாக பார்க்கலாமா? ஓகே. இப்போ சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? ஏற்கனவே நம்ம கார்டெலாம் ஷஃபிள் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம். இந்த கார்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார்டு என்னன்னு பார்த்தா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். சூப்பருங்க. நல்லா அதாவது நார்மலாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னாலே வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்ன சின்ன பேப்பர்லாம் வச்சு விளையாடிருப்போம். குட்டி குட்டியாக அந்த டிக்கெட்டு, பழைய பஸ் டிக்கெட்டு, இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கு பாருங்க, அதை வச்சு ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சு விளையாடிருப்போம். சரிங்களா? பேப்பர் வச்சு விளையாடிருப்போம். அது குழந்தையாக இருக்கும்போது. அப்போ யாராவது பெரியவங்க என்ன குப்பை அப்படின்னு சொல்லி பிடிச்ச எழுத்தாங்கன்னு சொன்னால் குழந்தை அழுவாங்க. நம்மளே அழுதுருப்போம் பல நேரங்கள். நம்ம இப்போ ஞாபகம் இருக்காது, சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அழுதுருப்போம். சரிங்களா? ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு புக்கு அதை வச்சு படிச்சுட்ருவோம். அதை வச்சு நம்ம விளையாட்டாக நினச்சி விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ என்ன பணம் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த டாக்குமெண்ட்டு லேண்டு வாங்குகிறோம், பில்டிங் வாங்குகிறோம்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஒரு பேப்பர் தான், எல்லாமே ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பரோட வேல்யூ சின்ன குழந்தைய இருக்கும்போது சாதாரண குப்பையாக இருக்குது, டிக்கெட் நமக்கு வேல்யூவாக இருந்துச்சு. இப்போ பணம் வேல்யூவாக இருக்குது, டாக்குமெண்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதாவது நம்ம வாழ்க்கையில் விளையாட்டுங்கிறது மாறலை, பொருட்கள் மாறிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? சின்ன குழந்தையில நம்ம கார் வச்சு பொம்மை கார் வச்சு விளையாடிருப்போம். இப்போ நிஜமான கார் வச்சு விளையாடுறோம். சின்ன குழந்தைல பொம்மை கார் இடித்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம அழுதுருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். இப்பயும் நம்ம போகிற கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம சொந்தமாக கார் வாங்கி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உடஞ்சிருச்சுன்னா இப்பயும் மறுபடியும் சண்டை போடுறோம், கோவப்படுறோம், சோகப்புறம் என்னென்னமோ படுறோம். நம்ம மனித நிலை மனநிலை மாறவில்லை, பொருட்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சம் சிம்மராசி நேயர்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு சக்கரம் திரும்ப திரும்ப வருமா, அந்த சக்கரத்தை நம்ம தான் பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணணும்னு கேட்குறீங்களா? சின்ன குழந்தையில வச்சு விளையாடணும். எஸ். அப்போ ஒன்றும் தெரியாது, அப்போ அறியாத வயசு. அப்போ ஒரு சின்ன கார் வந்து டமால் இடிச்சிருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா அழுதுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு அந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் நம்மளால் முடியும். நம்பிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளால் முடியும். எஸ்,
இந்த கார் இல்லைனாலும் இன்னொரு கார் வாங்கிக்கலாம், இல்லை இந்த கார் வந்து இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். நான் காருக்கு மட்டும் சொல்லுங்க, லைஃப்பில் எவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்தாலும் சரிங்க, லைஃபே டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடியும் எழுந்திரிச்சு நிற்கணும். ஒரு தடவை தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய இந்த அவர் வச்சு இந்த லேப் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக எரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இது என்ன பரவாயில்ல, நான் புதுசாக லேப் கட்டிக்க போகிறேன்னு ஒரு சந்தோஷமாக சொன்னாராம். இது அவர் சொன்னது, நான் பல தவறுகள் செஞ்சிருந்தேன், தவறெல்லாம் எரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் கட்டும்போது ஃப்ரெஷ்ஷாக எது வேணுமோ அதை மட்டும் வச்சு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த தன்னம்பிக்கை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் பலருக்கு எப்படி தெரியுங்களா, என்னப்பா இது லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோகப்பட்டு உட்கார்றதை விட, அதை தாண்டி வெளில எழுந்துச்சு வந்து நம்ம செய்த தவறுகள், அதே மாதிரி தவறுகள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்னென்னலாம் சரியாக செஞ்சால் என்னெல்லாம் இருந்தால் எனக்கு வாழ்க்கை முன்னேறுமோ அதை செய்து நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்ற நமக்கு நம்பிக்கை. எது அங்கே அழுதோமா, இப்போ மறுபடியும் அழறதில்ல, நம்பிக்கையோடு எழுந்திரிச்சு நிற்க போகிறோம். எஸ், அதுதான் சிம்மராசினியர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது. உங்களோட வாழ்க்கை சக்கரமாக இருக்கிறது, இந்த சக்கரத்தை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சிம்மராசினியர்களுக்கு சொல்ல வர்றது அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாழ்க்கை சக்கரம் சுத்த 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 சக்கரம் சுத்த 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 நம்ம வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும். இப்போ கார் இருக்குது பாருங்கள், பைக் இருக்குது பாருங்கள், வீல் சுற்றணும், சுற்றினா தான் அது முன்னேறி கொண்டே இருக்க முடியும். அப்போ உங்களோட வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்து விட்டது. புரியுதுங்களா? இப்போ சிம்மராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னா, நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க, அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க, அடுத்த உயர்வு நிலைக்கு போக போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சாதாரண பர்சனாக கூட இருக்கலாம். என்னப்பா இப்படி நான் படிச்சுட்டு வேலைக்கு இப்போ தேடிட்டு இருக்கேன், அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள். நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள். உங்கள் பிஸ்னஸ் உயரும். வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இனிமேல் தெரிய வரும். கல்யாணம் ஆகாமல் இருக்கிறேன், கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கும். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் சக்கரம் மாதிரி சுற்றி கொண்டே வருகிறது. இந்த சக்கரம்ங்கிறது ஒன்று தான், அந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொன்று சக்கரம் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த 2026 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. அது வாய்ப்பா இல்லையா ட்ராப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். எனக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது, பிரபஞ்சமே எனக்கு உதவி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த வாசனம் ஆஃபர்மேஷன் சொல்லி 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 தினமும் தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வாய்ப்பா இல்லை ட்ராப்பான உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு அந்த வாய்ப்பை நீங்கள் கிராப் பண்ணி பயன்படுத்திங்க. ட்ராப்பாக இருந்தால் அதை விட்டு வெளில வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு சக்கரம் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது யார்? சிம்மராசி நேயர்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயம் தாங்க. காலையில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். தினமும் எப்போன்னு கேட்குறீங்களா? காலையில் ஒரு 4:30லேருந்து 5 மணி வரையிலும் தியானம் பண்ணுங்கள். பண்ண உங்கள் வாழ்க்கை முன்னேறும். தியானம் காலையில் 4:30 மணிக்கான யோசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் தான் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான ரிசல்ட் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோமோ இருங்க, இதுவரை நம்ம என்ன செஞ்சுட்டோமோ அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாகவும் செழிப்பானதாகவும் இருக்க தான் வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் செய்தால்தான் அப்படிப்பட்ட விளைவுகள் நடக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு ரெடியாக இருக்குது. தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு தியானத்தில் வரும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைங்க இதை தவிர எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும், ஒரு இண்டிவிஜுவலாக என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சிம்மராசினியர்களுக்கு ஸ்பெஷலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்லி அதை உங்களை வாழ்க்கையை முன்னேறதுக்கு எப்படி பயன்படுதுன்னு சொல்லி நமக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்களோ அது உங்களுக்கு சொல்லி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வழியும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான காலம் இது 2026. பயன்படுத்திக் கொள்ளும், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.